Hi friends, welcome to Madhunavin vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மலேசியா டு இந்தியா வரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டைம் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் வந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் டு கோயம்புத்தூர் வந்து வரதா தான் வந்து பிளான். ஸோ டிரான்சிட் மூலியமாக தான் நாங்கள் வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்தோம். ஸோ அதனால் நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், நாங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியாமல் பண்ண மிஸ்டேக். ஸோ இன்னுமே நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் கூட வந்து இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைம் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்காம, அதாவது லாஸ்ட் வீடியோ பார்க்காம இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன். என்னென்னா, நாங்கள் வந்து மலேசியாவிலேருந்து இந்தியா வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சடன் பிளான் பண்ணி ஒரு 4 days முன்னாடி தான் நாங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணோம். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே வந்து மலேசியா டு கொச்சின் தான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து ஏர் ஏஷியாவில் தான் வந்து புக் பண்ணுவோம். ஏன்னா வந்து மலேசியா டு கோயம்புத்தூர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எந்த ஒரு ஏர்லைன்ஸும் வந்து இல்லை. ஸோ அதனால் கொச்சின் தான் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் பார்க்கும்போது கொச்சினில் வந்து ஃப்ளைட்டோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் சரி, வேறு ஏதாவது வந்து ஏர்லைன்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது டிரான்சிட் மூலிமா வந்து போய்க்க முடியுமா அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸ்காட் அப்படிங்கிற ஒரு ஏர்லைன்ஸில் வந்து மலேசியா டு சிங்கப்பூர் டு கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது ப்ரைஸும் வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அதே மாதிரி டைமிங்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா ஈவினிங் 6 o'clock பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து ஃப்ளைட்டு. ஸோ 6:15 to 7:15 அந்த மாதிரி டைமில் நாங்கள் வந்து சிங்கப்பூர் வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ 8:50க்கு வந்து எங்களுக்கு வந்து சிங்கப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து ஃப்ளைட்டு. ஸோ 10:45, அதாவது இந்தியன் டைம் 10:45க்கெலாம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வரை வந்து ரீச் ஆகிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ மலேசியாவிலேருந்து நாங்கள் வந்து கொச்சின் போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு மலேசியாவிலேருந்து கொச்சின்கே வந்து 4 hours 4.5 hours ட்ராவல் ஆகும். ஸோ கொச்சின்லேருந்து மறுபடியும் வந்து வீட்டுக்கு, அதாவது பொள்ளாச்சி வரதுக்கு பார்த்திங்கன்னா 4 hours வந்து ட்ராவல். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் நாங்கள் வந்து டிரான்சிட் மூலியமாகவே வந்து கோயம்புத்தூரே வந்துடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு தான் இந்த ஸ்காட்டில் வந்து நாங்கள் வந்து ஏர்லைன்ஸில் வந்து டிக்கெட்டே வந்து புக் பண்ணோம். ஸோ டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு வேளை வீசா எடுக்கணுமா, ஏன்னா டிரான்சிட் போகிறோம், சிங்கப்பூர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 1 hourக்கு அப்புறம் போகிறோம். ஸோ அதனால் சிங்கப்பூரில் இருக்கணும் அப்படின்னா வீசா எடுக்கணுமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் வந்து கேட்டோம். ஸோ டிரான்சிட் அப்படின்னா நீங்கள் வந்து வீசா வந்து எடுக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படியே வந்து போனால் போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே வந்து சர்ச் பண்ணோம். ஸோ வீசா வந்து வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து விட்டுட்டோம். சரி, புக் பண்ணியாச்சு, ஓகே அப்படின்னு விட்டாச்சு. ஸோ 2 daysக்கு அப்புறம், அதாவது வெனஸ்டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்னென்னு வந்து வருது அப்படின்னா சம் ரீசன்ஸ்னால எங்களோட ஃப்ளைட் டைமிங் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பாதி தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ என்னென்னா, மலேசியா டு சிங்கப்பூர் போகிற அந்த டைமிங் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஈவினிங் 6 o'clock இருந்தது, மார்னிங் 11 o'clock வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ 11:10க்கு நாங்கள் மலேசியா டு சிங்கப்பூர் வந்து கிளம்பணும். சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 12:15க்கெல்லாம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ 12:15லேருந்து எங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு, அதாவது கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து நைட்டு 8:50க்கு தான் வந்து ஃப்ளைட்டு. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 8 hours மேலே நாங்கள் வந்து ஏர்போர்ட்லேயே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு வந்து யோசித்தோம். பட் ஆனால் வந்து ரீஃபண்ட் ஆகாது அமௌண்ட் அப்படின்னு சொன்னங்காட்டி நாங்கள் வந்து கேன்சல் பண்ணல. சரி, ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து விட்டாச்சு. ஸோ அது அந்த டைமிங் டிஃப்ரென்ஸும் வந்து வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து சரி ஏர்போர்ட்டில் வந்து என்னெல்லாம் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து நாங்கள் வெப்சைட்டில் யூடியூப்பில் எல்லாமே வந்து சர்ச் பண்ணோம். ஸோ அப்போ அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டென்ட் போட்டிருந்தாங்க. என்னென்னா ஃப்ரீ திங்ஸ் டு டூ இன் சிங்கப்பூர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டென்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இவ்வளோன்னா வந்து ஏர்போர்ட்குள்ளேயே வந்து சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து ஓகே பரவாயில்ல, அட்லீஸ்ட் இது எங்களுக்கு ஒரு சான்ஸு, அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறதையாவது நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கேன்சல் பண்ணல. ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த சேஞ்ச் ஆன டைமிங்லேயே தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ 11:10க்கு மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து ஃப்ளைட்டு. 12:15 12:20 அப்படிங்கும்போது நாங்கள் வந்து சிங்கப்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு நைட் வந்து 8:50க்கு டெர்மினல் 1ல் எங்களுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு வந்து ஃப்ளைட்டு. ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ரீச் ஆனோடனேயுமே சரி போய் லன்ச் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் சாப்பிட்றதுக்கு வந்து போனோம். ஸோ லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து சரி என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது நிறைய பிளேசஸ் வந்து இருந்துச்சு. டெர்மினல் 1, டெர்மினல் 2, டெர்மினல் 3, டெர்மினல் 4 வரைக்கும் இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய ஏர்போர்ட் தான் வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட். அதில் நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா
அந்த வாட்டர் ஃபால் ஆகும் இல்லையா? ஸோ சிங்கப்பூர் ஏர்போர்ட்குள்ளே. ஸோ அந்த பிளேஸ் போகலாம் அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 2க்கு நாங்கள் வந்து போனோம். ஸோ அது வந்து பை வாக்கே வந்து போயிட்டோம். ஸோ அங்கே போனோடனே ஸ்கை ட்ரெயின் இருக்கும். ஸோ டெர்மினல் 2ல் வந்து ஸ்கை ட்ரெயின் இருக்கும். ஸோ ஸ்கை ட்ரெயின் வந்துச்சுன்னா நம்ம அது மூலிமா நெக்ஸ்ட் டெர்மினலுக்கு வந்து அதை நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ அதில் வந்து போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்கை ட்ரெயினில் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு வந்து வந்தாச்சு. அந்த தண்ணி வரது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ஸ்கை ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகலை. ஸோ அடுத்த டெர்மினல் 3ல தான் அந்த ஸ்கை ட்ரெயின் போய் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனோன்னா தான் நம்ம அந்த தண்ணி விழுகுது இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு உள்ளே போய் நின்று வந்து நம்ம பார்க்க முடியும். அது யாரெல்லாம் போக முடியும்னா, விசா வாங்கினவங்க, இமிக்ரேஷன் போகிறவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே போய் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிரான்சிட்டில் வரவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து போக முடியாது. ஸோ அது வந்து எங்களுக்கு தெரியல. அங்கே போனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ விசா இல்லாமல் அந்த இடத்துல உள்ளே போய் வந்து நம்மளால் வந்து சுற்றி பார்க்க முடியாது. ஸோ அந்த டெர்மினல் 2ல் இருக்கிற அந்த தண்ணி விழுகுது இல்லையா? ஸோ அந்த இடம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிளேசஸ் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற நிறைய பிளேசஸை நம்மளால் வந்து விசா இல்லாமல் வந்து சுற்றி பார்க்க முடியாது. ஸோ ஃப்ரீ திங்ஸ் டு டூ இன் சிங்கப்பூர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறதுமே நம்ம வந்து விசா இருந்தால் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ இனிமேல் யாராவது இந்த மாதிரி போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசா எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டைமிங், அதாவது டிரான்சிட் டைமிங் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ எங்களால் எதையுமே வந்து பார்க்க முடியல. எகெயின் எங்களோட டெர்மினல் 1கே நாங்கள் வந்துட்டோம். ஸோ அங்கே ஏதாவது வந்து பிளேசஸ் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து சர்ச் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா கேக்டஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கேக்டஸாக தான் இருந்துச்சு. பட் அதையுமே வந்து எங்களால் உட்காந்து அந்த இடத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியல. ஏன்னா பயங்கரமான வந்து மழையாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு போய் அங்கே என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் வந்து பார்த்துட்டு மறுபடியும் வந்து பிளேஸ்க்கு வந்தாச்சு. வேர்ல்ட்லேயே ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் சூப்பரான ஏர்போர்ட் அப்படின்னா வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட் தான் வந்து சொல்லுவாங்க. அதுலேயும் மெயினாக நிறைய பிளேசஸ் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு மெயினானது பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஃபால் தான். அதுதான் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் இண்டோர் வாட்டர் ஃபால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசைப்பட்டோம். பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ட்ரெயினில் இருந்து மட்டும்தான் தூரமாக வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ மற்றது ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. அங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி டிரான்சிட்டில் வரவங்களுக்கெல்லாம் லாங் கேப் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நிறையா வந்து ஸ்லீப்பிங் கோச்சஸ், நிறைய பிளேசஸ்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஃபுட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த 8 ஹவர்ஸ்மே வந்து நாங்கள் வந்து ஃபுட்டுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான பிளேசஸாக இருக்கட்டும், அதுக்கு வந்து வரி பண்ணிக்கவே இல்லை. ஸோ நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு வந்து மெயினானது வந்து விசா. ஸோ அது இல்லாதங்காட்டி எங்களால் வேறு எந்த பிளேஸையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ அது ஒரு சின்ன மிஸ்டேக் நாங்கள் வந்து பண்ணது. ஸோ விசா எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து எடுத்திருப்போம். ஸோ அந்த 8 to 10 ஹவர்ஸில் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அங்கே என்னெல்லாம் வந்து ஏர்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துருப்போம். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து யாராவது இந்த மாதிரி சிங்கப்பூர் போய் சேஞ்ச் ஆகி வேறு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சிங்கப்பூரில் மட்டும் இல்லை, வேறு எங்கே போகிறீங்கனாலும் அந்த மாதிரி விசா எடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டை வந்து சுற்றி பார்த்து நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த ட்ராவலில் நாங்கள் பண்ண மிஸ்டேக் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதையும் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் வந்து இதையுமே வந்து ஒரு vlog-ஆ வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.